சரி, திரு சந்திரகுமார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிற வரைக்கும் இன்னும் உங்களுக்கு தோணல. ஆனா உருவான பிறகு பொதுவெளிகள்ல சட்டமன்றத்துல பேசக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்வர் இந்த பிரச்சனை அணுகிறார்னா ஒரு அச்சம் இருக்கோ உங்களுக்கு இந்த கூட்டணி குறித்து? முதல்ல ஒரு விஷயம் சார், என்னன்னா இங்க அச்சம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. என்னன்னு கேளுங்க, 2017 2023 வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே குதிரையில சவாரி பண்ணாங்க. அதாவது 2 பேர் கூட்டணியா இருந்தாங்க. இந்த 2 பேரும் கூட்டணியாக இருந்து கிட்டத்தட்ட 10 தேர்தல்களிலே தோல்வி, மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்ததுனால ஒரு பெரிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இப்ப நாங்க இவங்க 2 பேர் பிரிஞ்சதுனால 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார் 99 கலைஞர் பாருங்க இப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி. 1998 தன் மீது இருக்கின்ற வழக்குகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்து 1.25 ஆண்டிலே வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்க்கின்ற பொழுது, பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்க்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அன்றைக்கு எங்களுடைய மத்திய அமைச்சராக இருந்தார், அன்னைக்கு அவர் எம்பியா இருந்தார் முரசொலி மாறன் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே பார்லிமெண்ட்ல ஒரு உரையாற்றினார். அந்த உரையை எடுத்து படிச்சார்னா நண்பர் அவர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுக்கு தெரியும். அந்த உரையில தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம் என்ன காரணம், எதற்காக கவிழ்க்கிறாங்களா சொல்லிட்டு அதன் பிறகு ஏன் நாங்கள் பிஜேபி ஆதரிக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அந்த நியாயத்தை அந்த காரணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு திமுக எதிர்பார்த்திருந்தா, இல்ல இல்ல திமுக ஆட்சி பொறுப்புக்கு அகற்றணும்னு ஒரு நியாயத்தை சொல்லி பாஜகவோட அதிமுக இணைஞ்சிறதுக்கான நியாயத்தை ஏன் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க? நாங்க சொன்னதுல நியாயம் இருந்ததுனாலதான் 99 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. அன்னைக்கு 99 வாஜ்பாய் பிரதமராக வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. ரெண்டாவது, வாஜ்பாய் அவர்களை ஆதரிக்கின்ற பொழுது குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வைத்து இதையெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த கூட்டணியில சேர போறோம் சொல்றாங்க. இந்த 2026 தேர்தலுக்கும் பாஜகவோடு பேசி நீங்க சொல்ற காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதுதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இவர்களை பார்த்து பயந்து கொண்டோ அல்லது இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் திமுக வெற்றி பெற முடியாது என்ற எண்ணம் எல்லாம் இல்ல. அதோட நிக்க போறது இல்ல. அதிமுக பாஜகவோட இந்த கூட்டணி நிக்க போறது இல்ல. அவங்க இப்ப நீங்க பாமக இல்லைன்னு சொன்னதுனால பாமக அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேமுதிக ஒருவேளை போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த கூட்டணி பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் தான். அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏற்கனவே 2017 இருந்து 23 வரைக்கும் இப்படிப்பட்ட கூட்டணி தானே இருந்ததுன்ற, இப்படித்தானே இருந்து தேர்தல் போட்டிட்டாங்க. இல்ல சார், அப்ப 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி குறித்து அதிருப்தி இருந்தது மக்களுக்கு. 10 ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி மீது அவங்க மக்களுக்கு அதிருப்தி இருந்ததன் மூலமாக தான் நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வரீங்க. இப்ப அப்படி இல்ல, நீங்க ஆளும் கட்சி, அவங்க எதிர்கட்சியில உங்கள் மீதான அதிருப்தி அவங்க எலெக்ஷன்ல. இன்னைக்கு அதிருப்தின்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை நீங்க பொது வெளியில சென்று கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்க. இந்த ஆட்சியை பற்றி, இந்த ஆட்சியில செய்யப்படுகின்ற நல்ல திட்டங்கள், இந்த ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சார், இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இவர்களை கண்டு பயந்தெல்லாம் எங்க தலைவர் சொல்லல. ஒண்ணு என்னன்னா, நமக்கு எதிரியாக இருந்தால் கூட இந்த அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் என்று சொன்னால் சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவை தான் வளர்த்தெடுத்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எங்க கட்சி நாங்க யாரோட வேண்டுமானாலும் கூட்டணி இல்ல, அதுதான் சொல்றோம். அந்த அடிப்படையில் அதிமுக நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றோம். ரெண்டாவது, நமக்கு எதிரியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிறவன் போகக்கூடிய பாதை சரியாக இல்லை, நீ இந்த பாதையில போனா பாலுங்கணத்தில் விழுந்துருவே, இறந்து போய் விடுவாய், அழிந்து போய் விடுவான்னு சொல்றோம். அதை ஏற்றுக்கொண்டு அங்கே நமக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அதிமுகவை போன்று கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு கபலீகரம் செய்யப்பட்டு அந்த கட்சிகள் உருத்தெரியாமல் அழிந்து போய் இருக்கின்றன. 17 இருந்து பாஜகவோட கூட்டணி பண்ணி பெரிய டிராவல் பண்ணி இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதிமுக என்ன பலவீனம் அடைஞ்சிருச்சு பாஜகவுடன் கூட்டணிங்கிறது? சார், இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு பாஜகவுடைய தலைவராக இருப்பவர் யாருன்றது அந்த ஒரு உதாரணம் போதும். இவர்கள் எப்படி கபலீகரம் பண்றாங்கன்றது ஒரே ஒரு உதாரணம். இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர் யார், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, அவர் பாஜக காரர் தானே. நன்றி, இதுக்கு மேல நான் பேசல. நீங்க பாஜக காரன்னு சொல்லுங்க. அண்ணாமலை இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது,
நயினார் வந்தாலும் எங்களுக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னா சொல்லு சார், யாருமே பிடிக்காதுன்னு சொல்லு. அண்ணாமலை நாங்க பிடிக்காதுன்னு சொல்லி அவர் இருக்க வேண்டும் தான் நாங்க சொன்னோம். எங்க தலைவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தமிழ்நாட்டிலே பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கணும், தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்கணும் தான் நாங்க சொன்னோம். நயினார் வந்ததுனால என்ன நடந்துரும்? இல்ல நீங்க அவங்க அப்படியே அந்த கட்சி அப்படியே இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கட்சி அதாவது ஒவ்வொரு கட்சியும் இந்தியா முழுசு எப்படி எல்லாம் வீழ்ந்து போய் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் சொன்னேன். இத இன்னைக்கு பாஜக தலைவராக இருக்கிறவருக்கு ஆன உதாரணத்தை நான் சொல்லக்கூடிய உதாரணத்தை நீங்க வேற மாதிரி கொண்டு போறீங்க. நான் சொல்வது அதிமுகவில் இருந்து அவரை எடுத்து கொண்டு போய் அங்க நிறுத்தினாங்க. அவர் பிஜேபிக்கு போனார், அவரா கூட விரும்பி போயிருக்கலாம், அதுல ஒன்றும் மாற்றம் செந்தில் பாலாஜி அமைச்சர்கள் இல்ல அததான் சொல்றேன். திமுகவில இருந்து அதிமுகவுக்கு செல்வதும் அதிமுகவில் திமுகவுக்கு செல்வது ஒரு பிரச்சனையா இல்ல. நான் சொல்வது அதிமுகவை எப்படி பாஜக கபலீகரம் பண்ணுது அப்படின்றதுக்காக கூட்டணியில இருக்கின்ற பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்களை அந்த கட்சியில சேர்த்துறாங்கன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கிறது? ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது, கூட்டணி தர்மம் என்ன இருக்குது? இதைத்தான் நாங்க சொல்றோம். கபலீகரம் செய்யும் இந்த கபலீகரத்துக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். ஏன்னா இது எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட கட்சி. நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க. நாங்க கேட்கறது, நீங்க தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் மணிகண்டன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், மத்திய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, அவங்க எல்லாமே 25,000 கோடி கேட்டாங்கன்னு. நாம பேரிடர் நிதி கேட்டது முழுமையாக எந்த மத்திய அரசு கொடுக்க முடியாது. அவங்க கேட்டா நாம 5,000 கேட்டோம்னா 2,000 கொடுப்பாங்க, 3,000 கொடுப்பாங்க. ஆனால் இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சட்டப்படி நியாயப்படி கொடுக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, கல்வி நிதி மறுக்கப்படுகிறது, வரி பகிர்விலே பிரச்சனை, அத சரியான முறையில் நமக்கு வரி பகிர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல பேரிடர் நிதி நாம கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் கேட்கின்றதுல குறைந்தபட்சம் ஒரு 25% கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் 10% கூட கொடுக்காமல் அப்படியே ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுகிறார்கள். இதுதான் பிரச்சனையே ஒழிய, இதுதான் மாநிலத்தினுடைய உரிமைகளை. அதிமுகவும் நல்லா இருக்கணும், தமிழ்நாடும் நல்லா இருக்கணும் மணிகண்டன், அதனால பாஜகவோட கூட்டணி போக வேணான்றாங்க. இல்ல சந்திரகுமாரன் உண்மையிலே பேசுறது மகிழ்ச்சி, நன்றி. ஆனா ஒரு நிகழ்வு அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஐயா கலைஞர் நீண்ட நாள் நண்பர்னு சொன்னார். அதுக்கு முன்பு மலையாளி சொல்லி கொச்சைப்படுத்தினாருங்க. தமிழ் தான் கேள்வி கேட்டாரு. அம்மா ஜெயலலிதாவை பாப்பாத்தின்னு எழுதுறாரு. நான் எடுத்து படிச்சு பாருங்க முரசொலியில. அப்போ 53 ஆண்டு காலம் அதிமுகவை அழிப்பதற்கு அனைதினமும் போராடியது திமுக. அதெல்லாம் மீறித்தான் அதிமுக வளர்ந்தது. இன்றைக்கும் அதிமுகவோட சண்டை போடுவதற்கு தயார், அதிமுக இருக்கணும், அதிமுகவோட சண்டை போட தயார். அந்த இடத்தை பாஜகவுக்கு கொடுத்துறாதீங்கன்னு. அதாவது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதிமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சியாக அல்லது எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகிறோம் ஒழிய, அதை விடுத்துவிட்டு வேறு பார்ட்டியில நீங்க போராட்டம் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். நீங்க அதாவது அரசியல் ரீதியாக போடுகின்ற கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அரசியல் ரீதியாக போட்டுக்கிட்ட சண்டையோ வார்த்தை பிரயோகங்களோ பிரச்சனையே கிடையாது. நமக்குள்ளே ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி. இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், இரட்டை குழல் துப்பாக்கியாக நாங்கள் செயல்படுவோம் சொன்னதும் அவர்தான். அதே நீங்க அப்படி சொன்னா சார், நீ வேற மொழி வாரியா நான் வேற வித்தியாசப்படுத்தலாமா? ஒரே அண்ணன் தம்பி தானா? நீ மலையாளி, நீ தமிழ் கேட்கலாமா? இது என்ன சார் அது? எப்படி பொருந்தும் அது? எம்ஜிஆரை வேறுபடுத்தி காட்டி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழரே அல்ல என்று சொல்லிய பிறகு அவர் அந்த விரிவான அறிக்கை அவர் கொடுத்தார். சொல்ல விரும்பல, பாஜக உடனான கூட்டணினால அதிமுக பலவீனப்படும் அச்சப்படுது சார். நிச்சயமா படாது சார். அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு பதில் சொன்னீங்க கார்த்தி சார், நீ அறிவை சொன்னீங்க. அதாவது கடந்த 2021 தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகும் 43 தொகுதியில 1,98,000 வாக்குகள் குறைவாகப்பட்டுதான் அதிமுக ஆட்சி இழந்தது. பெரிய தோல்வியே அல்ல, எந்த தோல்வி அதிமுக பெறல. மீண்டும் பாருங்க, இப்ப மிக எளிமையாக 156 தொகுதியில் அதிமுக தனித்தே வெல்லுங்க. 2026ல 200 தொகுதிக்கு மேல் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு உண்டு. அதனுடைய அச்சம் தான் ஐயா ஸ்டாலின் பதறார். அந்த பதற்றத்தை அண்ணன் மௌனமா வெளிப்படுத்துறார்.